வணக்கம் புலாசிமானங்களே. இன்னைக்கு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ எந்த படத்தோடனா சமீபத்தில் கொஞ்ச நாள் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். குறிப்பாக அந்த படத்தோட ட்ரெய்லரும் சாங்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஆன்டிசிபேஷன் அதிகமான ஒரு படம்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் எதிர்பார்க்கப்படன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமாக இந்த படத்தை பற்றின செய்திகள் வந்து வருதுன்னு வந்துட்டு இருக்கு. உதயம் NH4 இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட கதைக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி டைட்டில் பற்றி கொஞ்சம் பேசுவோம். உதயம் NH4 என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் தேசிய நெடுஞ்சாலை. பட் இந்த படம் ஆரம்ப ஷூட்டிங் வந்து சில காரணங்களால் தவிர்க்கப்பட்ட முடியாத காரணங்களால் நிறுத்தப்பட்டனால இப்போ எடுக்கும்போது அந்த டைட்டில் வந்து இல்லை, வேற ஒருத்தர் அந்த டைட்டில் புக் பண்ணுறதுனால தேசிய நெடுஞ்சாலை வைக்க முடியலன்னு சொல்லிட்டு உதயம் NH4 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா சித்தார்த் பண்ணியிருக்காரு, அர்ஷிதா செட்டி நியூ ஹீரோயின் பாம்பேலேருந்து இருக்கும்போது பண்ணியிருக்காங்க, ஆறுகளும் நரேன், KK மோகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இதில் ஃபெமிலியர் பேஸ் பார்த்தீங்கன்னா சித்தார்த் அண்ட் ஆறுகள் நரேன் மட்டும்தான். அதுவும் ஆறுகள் நரேன் வந்து ரொம்ப பெரிய ரோலும் கிடையாது. அவர் சித்தார்த்தோட மாமாவோட அவர் கிரிமினல் லாயராக அவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க படத்தில். ஒரு 2 நிமிஷம் தான் அவரும் வச்சுங்களேன். ஸோ சித்தார்த் மட்டும் தான் படத்தை வந்து லீட் பண்ணுறது, அவர் தான் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ். மற்ற எல்லாமே படத்தில் வந்து நியூ ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஹீரோயின்லேருந்து சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 4 பேர் எல்லாமே நியூ ஃபேஸ் தான். படத்தில் மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் ஒன்ஸ் அகைன் ஆசம் மியூசிக் கொடுத்துருக்காரு. லிரிக்ஸ் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா வாலிசர் எழுதியிருக்காரு, கானாபாலா வழக்கம் போல நாமுத்துக்குமார் எழுதியிருக்காரு. கூடவே மதன் கார்கே சாரா எல்லா படமும் இருப்பார். இன்னைக்கு இந்த படத்தில் மட்டும் அவருக்கு பதிலாக வைரமுத்து அவர்களுடைய 2வது மகன் கபிலன் வைரமுத்து அவர் இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வேல்ராஜ் பண்ணியிருக்காரு, எடிட்டர் கிஷோர். இங்கே எல்லாமே வந்து ஒரு வெற்றிமாறன் சார் டீம் ஆல்ரெடி அவங்க 2 படத்தில் பண்ணியிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும். படத்தோடைய டைரக்டர் வந்து மணிமாறன். பட் டோட்டல் ஸ்கிரிப்ட் வந்து வெற்றிமாறன் சார் அவரோட ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க. கதை, திரைக்கதை, வசனம் 3 வந்து வெற்றிமாறன் சார் எழுதியிருக்காரு. படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கதையை புதுசாக பண்ணியிருக்காங்க, இல்லை புதுசு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 30 வருஷம் தமிழ் ஃபிலிம் சொல்லிட்டு அதே கதை தான். ஹீரோ சித்தார்த்தும் ஹீரோ அர்ஷிதா செட்டியும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து பெரிய பொலிட்டிஷியன் பெங்களூரில். ஸோ இவங்க லவ் போயிட்டு தெரிஞ்சதுனால தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டு ஓடிடுறாங்க சென்னைக்கு வர்றதுக்காக. ஹீரோயோட அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் KK மன்னன் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட சொல்லி அண்ணன் விஷயம்ல அவரோட பொண்ணு வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட கொடுக்கணும். ஸோ 1 லைன் ஸ்டோரி. பட் இந்த ஸ்டோரியை வந்து எந்த அளவுக்கு வந்து 2.5 hours கொண்டு போயிருக்காங்க தான் படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ஸு. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அவசரம் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் சார். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தொடங்கும் போது இன்டர்வல் பிளாக் வரைக்குமே வந்து டிக்கோட சீட்டு தான் உட்காரும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் சீன் என்னென்னு கொஞ்சம் கெஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ண வைக்கல, நெக்ஸ்ட் சீன் பை சீன் ரொம்ப ஃபாஸ்ட். அதே நேரத்தில் ரொம்ப இன்டர்டெயின் கொண்டு போயிருக்காங்க. பாடல்களும் வந்து அனாவசியமான இடத்துல வந்து நம்ம போர் அடி வைக்காம, இந்த சீன்ஸும் அனாவசியமாக டைலாக்ஸும் வந்து ரொம்ப போர் அடி வைக்காம இருக்கு. டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி படத்தோட சேர்ந்து வருது. அந்த சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க, எல்லாமே நியூ ஃபேஸ் மாதிரி தெரியும். சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களோட காமெடிஸ் எல்லாமே. சித்தார்த் காலேஜில் படிக்கிற போது அங்கே ரொம்ப காலேஜ் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப காட்டல, நிறைய அவங்க காட்டுறது வந்து பப்புக்கு போகிற மாதிரி பால் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. பட் ரொம்ப ஆக்வர்டாலாம் இல்லை, ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஜோக்ஸ் படத்தில் கிடையாது. ஒரு கமர்ஷியல் படத்தில் ஜோக்ஸ் இல்லாமல், அபத்தமான காமெடிஸ் இல்லாமல், இல்லை காமெடி திணிக்கப்படாமல் பண்ணியிருக்காங்க படத்தை. ஒரு நீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது வந்து ஸ்டார்ட் டு எந்த இதுலையும் சொதப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸாக சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி டைரக்டர் வெற்றிமாறனுக்கும் டைரக்டர் மணிமாறன் சாருக்கும். படத்தோட முதல் 15 விறுவிறுப்பும் அந்த ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக் அப்புறம் ஆரம்பிக்கும். அதே எதிர்பார்ப்பு நம்ம உட்காரும்போது அங்கே கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது நமக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. ஹீரோ ஹீரோயினை வந்து அந்த அக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட சண்டை போட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வராரு திரும்ப அப்பாட்ட ஒப்படைக்கிறதுக்கு. சடனாக வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க ஃப்ளாஷ்பேக் வந்து எப்படி வந்து ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி அந்த அக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. அங்கே கொஞ்சம் லாஜிக்காக நமக்கு இடியுது. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக போகுது, ஸ்லோ பேஸாக இருக்குது. ஏன்னா படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து 2-3 ஃப்ளாஷ்பேக்ல தான் ஆரம்பிக்குது படம். இருந்தாலும் இது இன்ட்ரெஸ்டிங்காக விருப்பமாக போகுது, இதனால நமக்கு தெரியல. அது செகண்ட் ஹாஃப்ல அதே ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படம். ஒரு சாங் நல்லா இருந்தாலும் அந்த சாங் வந்து படத்தில் விருப்பம் கொஞ்சம் கம்மி பண்ணுதுன்னு ஃபீல் பண்ணுறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே கிளாரிட்டி கம்மியாகாமல் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப்லையும். என்ன ஸ்லோனஸ் கொஞ்சம் இருக்குது தவிர மற்றபடி ஸ்க்ரீன் பிளே கிளாரிட்டி எங்கேயுமே கம்மியாகல. சித்தார்த் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. தமிழில் வந்து நிறைய படங்கள் பண்ணலனாலும் அவர் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் ஒன்றும் அவருக்கு ஆப்டாக சூஸ் பண்ணுறாரு.
இந்த படமும் ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் தான் அமையும் கண்டிப்பா. அக்ஷதா ஷெட்டி வந்து பாம்பேலேருந்து புதுசாக இருக்கும்போது பண்ணியிருக்க ஒரு ஹீரோயின், புது ஆக்ட்ரஸ்ன்றது அவங்க நடிப்பில் கண்டிப்பாக தெரியுது. பட் இருந்தாலும் ஓரளவு மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இல்லைனாலும் ஒரு காலேஜ் கேர்லா அந்த லவ் சீன்ஸில் பண்ணுறது எல்லாமே ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. ஜி பிரகாஷ் மியூசிக் நம்மளோட அவரோட கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணும்போது எல்லா படத்தையும் நல்லா தான் சொல்கிறோம். இதுலேயே வந்து ஜி பிரகாஷ் மியூசிக் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் நல்லா இருக்கு. இல்லை கானா பாலா சார் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தாகணும். தேட்டரில் கானா பாலா வந்து அந்த படத்தில் ஒரு சீனில் வர்றாரு, அவரே பாடுற மாதிரி. அவர் வந்த உடனே தேட்டரில் விசில் பறகுது. கானா பாலாவுக்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. வாழ்த்துக்கள் அவருக்கு. இந்த படத்தில் அவரோட பாட்டு ஹிட்டாக இருக்கு. எடிட்டிங் இப்படி ஒரு டிராவல் சப்ஜெக்ட்ல ஒரு சேசிங், அதாவது வழக்கம் படத்துல கமர்ஷியல் படத்துல கிளைமேக்ஸா சேசிங் சீன் இருக்கும். இது படம் மட்டும் சேசிங் சீன் தான். அப்படி சேசிங் இருக்கிற படத்துல வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம். எடிட்டர் கிஷோர் ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பண்ணியிருக்காரு. எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை படத்துல. சீன்ஸ் கட் ஆகுறதும் நமக்கு தெரியல, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு எடிட்டிங். ஹேட்ஸ் ஆஃப் டு கிஷோர். கே மோகன் அவர் தான் இந்த படத்துல காப்பா நடிச்சிருக்காரு. அவரை பற்றி ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லி ஆகணும். அந்த கேரக்டர் ரொம்ப ஆக்டா இருக்காரு, ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்காரு. அவரை வந்து ஒரு நல்லவரா கெட்டவரா தெரியாத மாதிரியே கொண்டு போயிருக்காங்க படத்துல. கிளைமேக்ஸ்ல அவர் எப்படியா ஆகிறாருன்றது படத்தை பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். மணிமாறன் படத்தோட டைரக்டர், ஃபர்ஸ்ட் படம். வெற்றிமாறன் சாரோட ஃப்ரெண்டு, வெற்றிமாறன் அசிஸ்டண்டாகவும் வந்திருக்காரு. வெற்றிமாறன் ஸ்கிரிப்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி டைரக்ஷன் டச்லேயும் வந்து வெற்றிமாறனுடைய சாயல் இருக்கு. அவருடைய அடுத்த படங்களை தான் வந்து மணிமாறன் எப்படி வந்து டைரக்டரா எஸ்டாப்ளிஷ் ஆகிறான்னு நம்ம பார்க்க முடியும். இந்த படத்துல ரொம்ப சொல்ல முடியல. வெற்றிமாறன் சார் ரொம்ப கிட்டத்தட்ட 8 வருஷமா இந்த படத்தை கதையை வச்சுட்டு நிறைய தடைகளை தாண்டி இப்போ இந்த படத்தை எடுத்திருக்காரு. அல்டிமேட்டா அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் அவருக்கு. எவ்வளோ ஸ்ட்ரகிளாகவும் நல்ல சப்ஜெக்டை மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக திரும்பவும் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. படத்துல ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம சொன்ன செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது. இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதே சேசிங், ஒரு ரவுடிங் துரத்துறது, இருக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அதே துரத்துறது அடிக்கிறது அப்படியே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் டிஃபரன்ஸ் இல்லை, அதே சேசிங் வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எதாவது மாற்றிருக்கலாம். படத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப்ல வந்து அங்கங்க லிப்சிங்க் வந்து சரியா இல்லை. படத்துல டைலாக் வந்தது, அதுக்கப்புறமா வந்து கேரக்டர்ஸ் வந்து வாயாசிக்கிற மாதிரி இருக்கு. அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே அதே மாதிரி தான். சேசிங்னால செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க, வேற மாதிரி இருக்கும் படம். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டினியூட்டி அப்படியே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் சேஸ் பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃப் சேஸ் பண்ணிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. மற்றபடி படத்துல ஸ்டார்டிங் டு எண்ட் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. சாங்ஸ் கரெக்டாக இருக்கு, காமெடி ப்ளஸ்ஸாக இருக்கு, எங்கேயுமே ஸ்க்ரீன் பிளே லேக் ஆகல. ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பாக உதயம் NH4 ஒரு நல்ல கமர்ஷியல் ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நமக்கு. ஏன்னா வழக்கமான லவ் ஸ்டோரியிலேருந்து இது ஒரு லவ் கம் த்ரில்லர் சொல்லுவோம்னா லவ் கம் சேசர் என்ன சொல்லலாம் இந்த படத்தை. நேரில் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் ஃபர்தர் சினிமா நியூஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு fullancinema.com. தேங்க்யூ.